தமிழ் திரையுலகத்தினுடைய மிக சிறப்பான ஒரு நடிகரும் தேமுதிகவுடைய தலைவரும், அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் அவருடைய மக்களுடைய அன்பை பெற்ற மரியாதைக்குரிய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இப்பொழுது நம் மத்தியில் இல்லை. அவர் தமிழ் துறையிலே மிக சிறப்பான நடிப்பின் காரணமாக அவருடைய ரசிகர்கள் உள்ளங்களிலே இடம் கொண்டவர். அது மட்டுமல்ல, அரசியலிலே பல தலைவர்கள் வந்திருக்கலாம், குறிப்பாக சினிமா துறையில உள்ளவர் வந்திருக்கலாம். அதில் ஒரு சிலர் மட்டும்தான் பிரகாசிக்க முடியும். NTRலிருந்து, MGRலிருந்து, புரட்சி தலைவர் MGR அவர்கள், இது போன்ற தலைவர்கள் தான் அந்த அரசியலிலே நிலையோடு நிற்க முடியும். ஆனால் திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து, குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்து சட்டமன்றத்தில் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு தலைவராக அவர் இருந்தார். சட்டமன்றத்தில் அவருடைய கட்சியுடைய தலைவராக இருந்தது மட்டுமல்ல, தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறார். தன் உள்ளத்திலே உள்ள கருத்துக்களை அவர் பகிரங்கமாக யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன் எண்ணங்களை வெளியிடுகின்ற ஒரு தலைவராக அவர் இருந்தார். அவரை பொறுத்தவரையில அவரை விட்டு நிறைய பேர்கள் துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்ற பிறகு கூட பணம் தளராமல் அந்த தேமுதிகவை சிறப்பான முறையில் வழிநடத்தி அந்த கட்சி இன்றும் நிலைநிற்கிறது என்று சொன்னால் அது விஜயகாந்தனுடைய அவருடைய பெருமை, அவருடைய செயல்பாடுகள், அவர் மக்களுக்கு ஆற்றிய தொண்டு. தமிழக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த தலைவர். தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய பிரச்சனைகளை என்றால் அதை வெளிப்படையாக பகிரங்கமாக அந்த திட்டங்களை, அந்த மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் போராடியாவது அதை செய்து கொடுக்கின்ற ஒரு தலைவராக அவர் இருந்தார். அவருடைய சட்டமன்றத்திலே அவர் கலந்து கொண்டு பேசுகின்ற வாசகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு துணிச்சலானவர், அவர் எவ்வளவு வெளிப்படையாக பேசுகிறவர், அவர் எதை பற்றியும் அஞ்சாமல் தன்னுடைய கருத்துக்களை சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட பன்முகத்தன்மையோடு வாழ்ந்த ஒரு தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள். அவருடைய இறப்பு தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய துணைவியார் மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள், அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள், அவருடைய அந்த இயக்கத்தினுடைய தேமுதிகவுடைய இயக்கத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன்.